வாங்க இந்த ஸ்கார்ஃப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த ஸ்கார்ஃப் பண்ணுறதுக்கு என்ன த்ரெட் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். கங்கா அக்ரோ உல்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக அக்ரிலிக் த்ரெட்டு தான், காட்டன் கிடையாதுங்க. ஃபிட்டிங் வந்து ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு பூ கட்டுறது தெரிஞ்சால் போதுங்க. பூ கட்டுற இது தெரிஞ்சதுனாவே நம்ம ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி நிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி கேஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியும். பேர்ல் ஸ்டிச்சு, கான்டினென்டல் ஸ்டிச் அது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து இந்த ஸ்கார்ஃபுக்கு வந்து எந்த ஸ்டிச்சும் யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஒன்றே ஒன்று, கேஸ்ட்டும் நிட்டும் மட்டும். கேஸ்ட்னா நம்ம ஸ்டார்டிங் போடுற செயின், அதுக்கு அடுத்தது நிட்டை வச்சு தான் இந்த ஃபுல் ஸ்கார்ஃப் பண்ண போகிறாங்க. ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. பூ கட்டுறது கொஞ்சம் நல்லா தெரியும். பாருங்கள், 6 லூப்ஸ் நம்மளோட கம்பியில் இருக்குது. அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு பேக் சைடு தான் விட்டுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, பேக் சைடு இதுவும் பேக்கில் தான் இருக்குது. இங்கே இப்படி கொண்டு வந்து இப்படி விடுறேன், உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே இதை வெளியே கொண்டு வந்து விட்டுறேன். இது பேர் தான் நிட்டு. பாருங்கள், இது டைப் பார்ட்டு நான் போட்டு வந்துட்டேன். எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள். பாருங்கள், இது டைப் பார்ட்டு முடிச்சுட்டு, டைனா இந்த கட்டுறதுக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த பார்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இன்க்ரீஸ் வரணும். இன்க்ரீஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாம் ஒரே கவுண்ட்டாக போட்டு வரணும். அதுக்கப்புறமா டிக்ரீஸ் வந்துட்டு அப்புறம் டை பார்ட்டு போகணும். பாருங்கள், நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். லாஸ்ட் பாருங்கள், நான் இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். நான் ஒவ்வொரு ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது என்னோடய செயின்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 51 செயின்ஸ் கண்டினியூஸாக எனக்கு வந்துகிட்டே இருக்குது. சைடு வர வரைக்கும் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த கரெக்டான சைடு வரும்போது தான் நான் டிக்ரீஸும் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் கடைசி ரோ வரைக்கும் வந்தாச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸ் எவ்வளோக்கு வந்தோம், 11க்கு வந்தோங்களா. அப்போது அந்த 11 நம்மளுக்கு இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டோட்டலாக 11 இருக்குது. பாருங்கள், ஃபினிஷிங்க்கு வந்தாச்சு. இந்த சைடு வந்து லென்த் வந்து 11 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். அதே போல் தான் இங்கேயும் 11 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம். சரிங்களா, இந்த சைடும் இப்போ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 சைடு கைப்பிடியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஸ்டிங் முடிச்சாச்சு, நிட்டிங் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த த்ரெட்டை வந்து வெளியே, அதாவது பைண்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளியே கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த ஹூக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹூக்கை வெளியே எடுத்துகிட்டு இந்த நாட் வழியாக இதை அப்படியே விட்டு இதை இழுத்தரலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் நம்மளோட ஸ்கார்ஃபு. இது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு ஒரு 1 hour நிட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 1 hour இருந்தால் போதும். பாருங்கள், அழகான ஸ்கார்ஃப் போட்டாச்சு. இந்த ஸ்கார்ஃப் வந்து உங்களுக்கும் பழகணுங்களா, இது ரொம்ப ஈஸிங்க. இதை பழகணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் நோட்ஸோட ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பேன். எப்படி இந்த ஸ்கார்ஃப் பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் டுட்டோரியல் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்கார்ஃபை வந்து ஈஸியாக பழகலாங்க. இதே போல் நிட்டிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து சேர விருப்பமாக இருந்தால் நம்ம நம்பருக்கு ஒரு டிஎம் பண்ணுங்கள். இன்னும் ஸ்வெட்டர்ஸ், கவுன்ஸ், தொப்பிகை, இதெல்லாமே வந்து சாக்ஸ், இதெல்லாமே வந்து இந்த நிட்டிங் கிளாஸில் இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லிங்க் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.